முன்னொரு காலத்தில் மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி என்ற அரக்கி தான் சாகாவரம் பெற பிரம்மாவிடம் சிவன் மற்றும் விஷ்ணுவின் புத்திரனால் அன்றி வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெற்றாள். இந்த வரத்தால் மமதை கொண்ட மகிஷி தேவர்களையும் மக்களையும் கடுமையாக துன்புறுத்தி வந்தாள். அவளது கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் துயரை களைய முடிவெடுத்த சிவனும் விஷ்ணுவும் தங்கள் சக்தியை ஒருங்கிணைக்க தீர்மானித்தனர். பார்க்கடலை கடைந்தபோது அசுரர்களை மயக்க விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்தின் பேரழகில் லைத்த சிவபெருமான் மோகினியை மீண்டும் தரிசிக்க வேண்டினார். சிவனுக்காக மீண்டும் மோகினி வடிவம் பூண்ட விஷ்ணுவையும் சிவபெருமானையும் இணைத்து ஈருருவ சக்தியாய் ஐயப்பன் தர்மசாஸ்தா அவதரித்தார். சிவவிஷ்ணுவின் மகனாக பிறந்த இவர் மகிஷியை வதம் செய்யும் நோக்குடன் கேரளாவில் உள்ள பந்தல நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது பம்பை நதிக்கரையில் குழந்தையாக கிடந்தார். மன்னன் அக்குழந்தையை எடுத்து அரண்மனைக்கு கொண்டு வர வழியில் முதியவர் வடிவில் தோன்றிய விஷ்ணு குழந்தையின் கழுத்தில் கனகமணி மாலை அணிவித்து மணிகண்டன் என்று பெயரிட்டார். மணிகண்டன் அரண்மனையில் ராஜராஜனாக வளர்ந்து சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான். மன்னன் ராஜசேகவன் மணிகண்டனுக்கே பட்டம் சூட்ட விரும்பிய போது இதை கண்டு பொறாமை கொண்ட மந்திரியின் சூழ்ச்சியால் ராணிக்கு தலைவலி வந்ததாகவும் அதற்கு புலிப்பால் தேவை என்றும் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இதன் உண்மை நோக்கத்தை அறிந்த மணிகண்டன் ராணியின் வேண்டுகோளை ஏற்று புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றார். அங்குதான் உலகையே துன்புறுத்திய மகிஷியை சந்தித்து அவளுடன் கடும் போர் புரிந்து தன் அவதார நோக்கம் நிறைவேற அம்பினால் அவளை வதம் செய்தார். பின்னர் இந்திரனை புலியாக உருமாற தேவ பெண்களுடன் புலிப்படைகளுடன் மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். இதை கண்டு பதறிப்போன மன்னன் மணிகண்டனின் தெய்வீகத்தன்மையை உணர்ந்தான். தனது 12வது வயதில் மணிகண்டன் தான் ஒரு தெய்வ பிறவி என்பதை மன்னனுக்கு உணர்த்தி தான் தவமிருக்க இருக்கும் சபரிமலையில் தனக்கு ஆலயம் எடுக்கும்படி உத்தரவிட்டார். மணிகண்டன் ஒரு அம்பை ஏதி அது விழுந்த இடத்தில் பந்தல மன்னன் கோவில் கட்டி முடித்தார். அன்றிலிருந்து ஐயப்பன் மகர சங்கராந்தி என்று ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்.